வழிபட பணிவும் அடக்கமும் ஒருவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பார்க்கிற போது டம்பமாக டாம்பிகமாக பல பேர் வழிபாட்டிலே இருக்கிறவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். பல பேர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கும்பிடுகிற சுவாமியை விட தங்களை பெரிய ஆள் போல காட்டிக்கொள்வார்கள். ரொம்ப டாம்பிகமாக நடந்து கொள்வார்கள். எனக்கு என்னவோ இது வழிபாடாகவே தோன்றவில்லை. வழிபட இறைவன் பெரியவன், நாம் ரொம்ப சின்னவர்கள் என்ற எண்ணம் வரவாள். நீங்கள் கிறிஸ்துவ தேவாலயங்கள், மசூதிகள், அதே போல இந்துக்களுடைய ஆலயங்கள் எல்லாம் பாருங்கள், கம்பீரமாக கட்டியிருப்பார்கள். பெரிய டோம், பெரிய டவர், மிகப்பெரிய கோபுரம் என்று அமைத்திருப்பார்கள். ஏன் சொல்லுங்கள்? அதன் முன்பு பார்த்தால் நாம் ஒரு துரும்பு போல தெரியவள். அந்த உயரமான கோபுரம், உயரமான தேவாலயம், அதை நிமிர்ந்து பார்க்கிற போதே ஐ எம் நத்திங் பிஃபோர் இட், நான் ஒன்றுமில்லை. இந்த எண்ணம் வருவதற்காகவே தேவாலயங்களையும் கோயில்களையும் மசூதிகளையும் பிரம்மாண்டமாக கட்டினார். இறைவனுக்கு முன்பு நான் ஒன்றுமில்லை என்கிற அடக்கம் வருவதுதான் விவேகம். அருணகிரிநாதர் பாடுகிறார், ஜட கஷட மூட மட்டி என்று தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறார். இதுவல்லவா உண்மையான பணிவு? திருப்பதியிலே திருமலை நம்பிகள் என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ராமானுஜருக்கு தாய்மாமா உறவு முறை. ராமானுஜர் வைஷ்ணவ பீடாதிபதி, திருப்பதி தரிசனத்துக்கு போகிறார். திருமலை நம்பிகள் ராமானுஜரோட வயதிலே பெரியவர், படிப்பிலே பெரியவர், மூத்தவர், மரியாதைக்குரியவர். என்ன பண்ணினார் தெரியுமா? ராமானுஜரை வரவேற்பதற்காக மலையில இருந்து இறங்கி வட்டப்பாறை என்கிற இடம் வரையிலே திருமலை நம்பிகள் வந்து சேர்ந்தார். ராமானுஜருக்கு வெட்கமாக போய்விட்டது. தன்னை விட வயதிலே பெரியவர், தாய்மாமா ஸ்தானத்தில் இருக்கிறவர், அவர் தன்னை வரவேற்பது என்றால் சரியா இருக்காதே என்று கூனி குறுகி கொண்டு ராமானுஜர் சொன்னார், என்னை வரவேற்பதற்கு நீர் வர வேண்டுமா? அப்படி ஒருவேளை வரவேற்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினாலும் யாராவது ஒரு சின்ன பயலை அனுப்பக்கூடாதா என்று கேட்டார். திருமலை நம்பிகள் சொன்னார், யாமும் அப்படியே கருதினோம். ஒரு சின்ன பயலை அனுப்ப வேண்டும் என்றுதான் மடத்தை விட்டு வெளியில் வந்து 4 திக்கிலும் பார்த்தோம். திருமலை முழுவதும் நம்மை விட சின்ன பயல் இல்லாததால் நாமே வந்தோம் என்றார். எவ்வளவு பணிவு பாருங்கள்! வழிபாடு பணிவை ஏற்படுத்தினால்தான் வழிபாடு, அகங்காரத்தை ஏற்படுத்தினால் அது வழிபாடே அல்ல.